ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ் காய்ஸ். இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியன் ரீமேக்ஸ் மூவிஸ்லாம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 வீடியோ. ஆல்ரெடி நம்ம சேனல்லே பார்ட் 1 பார்ட் 2 போட்டோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதை தாண்டி நீங்கள் வெறுத்த உங்களோட ஒஸ்ட் ரீமேக்காக நீங்கள் நினைக்கிற படங்கள் என்னன்றதை மறக்காமல் கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 8ஆவதாக இருக்கிறது வந்தா ராஜாவை தான் வருவேன். ஸோ நம்ம எஸ்டிஆர் நடித்த டேரக்டர் சுந்தர்சியோட டைரக்ஷனில் வந்த இந்த ஒரு ரீமேக் ஃபிலிமோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து பவன் கல்யாண் நடித்து திரிவிக்ரம் சாரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன அட்டாரின்டிக்கி டேரிடி. ஸோ இந்த ஒரு படம் பயங்கரமான பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் என்டர்டெய்னர், ஒரு கமர்ஷியல் படம் தான். கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி ஃபேமிலி என்டர்டெய்னர்னால மோஸ்ட்லி ஒரு கேரண்டட் ஃபிலிம். அதுவும் பவன் கல்யாண் மாதிரியான ஒரு பிக் ஆக்டர், அதுவும் இல்லாமல் திரிவிக்ரம் சார் மாதிரியான ஒரு பெரிய டிரெக்டரோட படம்ன்றனால அது தெலுங்கு வந்து பெரிய பிளாக் பஸ்டரே ஆச்சு. பட் அந்த படத்தை அப்படியே எடுத்து இதில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. பட் தமிழ் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரியான நிறைய காமெடி எல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. தென் அந்த டைமில் வந்து சிம்புக்கு ஒரு பெரிய செட்பேக்கில் இருந்த காரணத்தினால அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லேசியாகவே இருந்தது. அவருமே கொஞ்சம் லேசியாக இருந்தது. ஓவராலாக அந்த ஒரு படத்தோட டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே எதுவுமே சரியில்லாமல் இது வந்து ஒரு அட்டர் ஃப்ளாப்பான ஒரு ஃபிலிமாக மாறிடுச்சு. லிஸ்ட்டில் 7ஆவதாக இருக்கிறது ஆதி, தளபதி விஜய் நடித்த படம் தான். இது வந்து ஒரு ரீமேக் படம். இதோட ஒரிஜினல் வெர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதான் ஒக்கடே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தெலுங்கு படம் பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம்னு சொல்லலாம் தெலுங்கு சினிமாவில். இந்த ஒரு படத்தை தான் ஆதி அப்படின்னு சொல்லிட்டு ரீமேக் பண்ணுறாங்க. இது வந்து கமர்ஷியல் ஃபிலிம், லைக் ஒரு ஃபேமிலி கொண்டவங்களுக்காக அந்த ஃபேமிலிக்காக ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு ஸ்டோரி தான். ஸோ இதில் வந்து தளபதி விஜய் நடிக்கிறாரு. இந்த ஒரு படத்தில் வந்து பெரிய எதிர்பார்ப்பு, லைக் விஜய் த்ரிஷா சாங்ஸ்லாம் நல்லா ஹிட் ஆகுது. என்னதான் விவேக் சாரோட காமெடி இப்படின்னு ஒரு நல்ல காம்போவே இருந்தாலுமே இந்த படத்தில் வந்து விஜய் சாரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கூட ஃபீல் பண்ண வச்சது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளேவும் இல்ல. தென் தெலுங்கு ஃபிலிம் அந்த ஒரு ஃபிளேவர் கரெக்டா தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி பிரசன்ட்டும் பண்ணல. அந்த மாதிரியான நிறைய மிஸ்டேக்ஸ், நிறைய விஷயங்கள் சரியா இல்லாத காரணத்தாலே இந்த படம் வந்து ஒரு அட்டர் ஃபிளாப்பான ஃபிலிமா விஜய் சாரோட கரியர்ல இருந்துச்சு. ஒரு ஒஸ்ட் ரீமேக் அடாப்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். லிஸ்ட்டில் 6ஆவதாக இருக்கிறது போலா சங்கர். ஸோ இதில் வந்து சிரஞ்சீவி சார் தான் நடிச்சிருப்பாரு. போலா சங்கரோட ஒரிஜினல் வெர்ஷன் வேதாளம். எஸ், அஜித் சார் நடித்து சிறுத்தை சிவாவோட டிரெக்ஷனில் ரிலீஸ் ஆன வேதாளம் படத்தோட ரீமேக் தான் இந்த போலா சங்கர். அப்படியே லிட்டரலி ஸ்டோரியெல்லாம் சேம் தான். பட் இவங்க அந்த தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் சிரஞ்சீவி சாருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில மாஸ் எலமெண்ட்ஸ் அது இதுன்னு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்களே, அது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்தாங்க. ஒரு கமர்ஷியல் படமாக இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோன்னு. பட் வேதாளம் ஓகேஷான ஒரு கமர்ஷியல் படம். அந்த டைமில் ஃபெஸ்டிவல் வந்து அஜித் சார் ஃபேன்ஸால வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொண்டாடப்பட்ட ஒரு ஹிட் படம் தான், அது இல்லைன்னு சொல்லல. பட் அந்த ஒரு ஸ்டோரியை கூட அப்படியே அடாப்ட் பண்ணி எடுக்காம இவங்க ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதோட நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணுறோன்னு வேற ப்ரொமோஷன்லாம் சொன்னாங்க. இது மாதிரியெல்லாம் பண்ணிட்டு ஃபைனலி மொத்தமாக அந்த ஸ்டோரியை அபார்ட் பண்ணி ஒரு ஒஸ்ட் வெர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ லிட்டரலி இந்த படம் வந்து வந்ததுன்னு தெரியல போனது தெரியலன்ற மாதிரி தான் அந்த டைமில் அமைஞ்சிருந்தது. லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கிறது காட்ஃபாதர். எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு பயங்கரமான படம், லூசிஃபர். ஸோ அதோட ரீமேக் தான். மலையாளம்ல வந்ததுலேயே ஒரு பயங்கர பிளாக் பஸ்டர். டைரக்டர் பிருத்விராஜோட டைரக்ஷனில் ஆக்டர் மோகன்லால் நடித்த ஒரு தரமான படம் லூசிஃபர். ஸோ அதோட ஒரு ரீமேக்னும் போது பல பேர் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பே வச்சிருந்தாங்க. லைக் சிரஞ்சீவிக்கு ஒரு பெரிய கம்பேக் ஆஃப்டர் லாங் டைம். காட்ஃபாதர் பேரை பார்த்தீங்களா, சல்மான் கான் வேற காமியோ பண்றாரு, வெறித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹைப் ஏத்துனாங்க. பட் லூசிஃபரோட ஆர்கானிக்கான அந்த ஒரு ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கமர்ஷியலைஸ் பண்ணி அந்த ஒரு படத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். கமர்ஷியலா தெலுங்கு வாடையை அடிச்சு தூக்குறேன் பாரு, எங்க பாய் என்னவா இறக்குறேன் பாரு சல்மான் பாய் அப்படி இப்படின்னு என்னென்னமோ கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கும். ஓவர் டோஸ்லாம் அடிச்சு ஏற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு பெரிய இம்பாக்டே கொடுக்காம வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து போயிடுச்சு. அந்த ஒரு ஒரிஜினல் வெர்ஷனை வந்து ப்ராப்பராகவும் எடுக்க முடியல, கொஞ்சம் பெட்டராகவும் ட்ரை பண்ணவும் முடியல. அந்த மாதிரியான ஒரு வெர்ஷனா வந்து பாத்தீங்கன்னா இது போயிருச்சு. லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்கிறது ஜானோ. ஸோ இந்த படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஃபிலிமான 96. நம்ம ஆக்டர் விஜய் சேதுபதி, த்ரிஷா மேம், தென் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டைரக்டர் பிரேம். ஸோ இவர் தான் இப்போ மையழகன் படமும் எடுத்தார். ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபீல் குட் படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். ஒரு ஃபீல் குட்டான ஃபிலிம் இது 96. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு எமோஷனலி அவங்க எல்லாருக்குமே டச்சாக இருக்கக்கூடிய ஒரு படம் தான். இதை வந்து தெலுங்குல ரீமேக் பண்ணாங்க ஜானோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து அங்கே பெருசாக போகல. ஸோ எமோஷன்லாம் ஒன்று தான். பட் ஆக்டர்ஸோட ஆக்டிங் வீக்கால இந்த எமோஷன்ஸை வந்து கடத்தின விதம் சரியில்லை. இது மட்டும் இல்லாமல் இது வந்து தமிழ் ஆடியன்ஸ், அந்த கும்பகோணத்தில் வாழ்ந்த அந்த பசங்களோட அந்த ஒரு லைஃப் ஸ்டைலு, அவங்களோட அந்த ஒரு மனப்பான்மை, ஸோ அவங்க என்ன மாதிரி எல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த பசங்களுக்குள்ள இருந்த ஒரு சில விஷயங்கள், அந்த நுண்ணியமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைக் ஆகி ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக் ஃபீல் வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடினாங்க. அது மாதிரி அங்கே ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அது வந்து தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை லைட்டாக ஆல்ட்ரேட் பண்ணியிருக்கணும். ஆனால் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணி ரீசெண்டான ஒரு ஓகேஷான படம்பா அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. பட் நம்மளோட கம்பேர் பண்ண
பண்ணும்போது அது நத்திங் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் ஆக்டர் விஜய் சேதுபதி லெவலுக்கு படத்தை வந்து சூப்பரா பொட்டன்ஷியல் இழுத்துட்டு போற அந்த ஒரு பொட்டன்ஷியல் இல்ல. ஸோ இதன் காரணமாக அது வந்து ஒரு ஒஸ்ட் ரீமேக்காக அமைஞ்சுது. லிஸ்ட்ல மூணாவதாக இருக்கிறது பீம்லா நாயக். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஐயப்பனும் கோஷியும் அந்த படத்தோட ரீமேக் தான். இதில் பவன் கல்யாண் நடிச்சிருப்பாரு. ஸோ பவன் கல்யாண் அப்படின்னு அவர் வந்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் தான். இப்போ அவர் வந்து ஒரு டாப் பொலிட்டீஷியனும் கூட. அதான் அதை தாண்டி அவருக்குன்னு ஒரு தனி மேட் ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்படி பார்க்கும்போது இவரை வச்சு இந்த மாதிரியான ஒரு கதையை பயங்கர கமர்ஷியல் படமாக எடுத்து மொக்க பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்காது. ஒரு நேர்த்தியான ஒரு படமாக இருக்கும். நிறைய டயலாக் சீக்வன்சஸ் இருக்கும். ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் மூலமாவே வந்து பார்த்தீங்கன்னா படம் மோஸ்ட்லி மூவ் ஆகும். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு கிளைமேக்ஸில் அதுக்கு முன்னாடி ஒரு சில சண்டை காட்சிகள் வருமே தவிர்த்து மோஸ்ட்லி டாக்கிங் சீக்வன்ஸ் தான். அதுவே நம்மளை வந்து சீரியஸாக அந்த சுச்சுவேஷன்ஸை வந்து சூப்பராக பிடிச்சி இழுத்துட்டு போகும். பட் இந்த படத்தில் ஏகப்பட்ட ஆக்ஷன்ஸ் இருக்குது. பட் அந்த ஆக்ஷன்ஸ் வந்து எமோஷனே கடத்தல. எதுக்கடா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்க தான் தோணுச்சு. அந்த மாதிரியான ஒரு ஈகோ கிளாஷை ப்ராப்பராக வந்து கொண்டு போகலை. இவங்க ஜஸ்ட் அந்த ஒரு கமர்ஷியலாக மட்டும் போயிட்டு அந்த கண்டென்ட்டை விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி போய் ஒரு ஃபர்ஸ்ட் ரீமேக்காக வந்து பார்த்தீங்கன்னா பீம்லா நாயக் மாறிடுச்சு. வேணா இது பவன் கல்யாண் ஃபேன்ஸ்க்கு இது வந்து ஒரு ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஒரிஜினல் வெர்ஷனை கோட்டை விட்டுட்டாங்க. லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது தேவா. இந்த படம் இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படம் வந்து மும்பை போலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மலையாளம் ஃபிலிமோட ரீமேக் தான் இந்த தேவா. மும்பை போலீஸோட ஆக்டர் பிருத்விராஜ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. இது வந்து ஒரு சூப்பரான ஸ்டோரி. அந்த ஒரு ஸ்டோரி எடுத்து பண்ணுறாங்கன்னும் போது நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மும்பை போலீஸ் படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் ஸ்க்ரீன் பிள்ளை மாற்றி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ஆக்டிங் வைஸ் ஷாஹித் கபூர் தூக்கி சொருகிட்டாரு. அவரோட ஆக்டிங்லாம் வந்து வேற லெவல். அது குறையே சொல்ல முடியாது. பட் கதையில இவங்க வந்து சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். கதையிலையும் அந்த ஸ்கிரீன் பிளேலையும் சொதப்பிட்டாங்க. மனுஷன் உயிரை கொடுத்து நடிச்சிருக்கான். பட் கதையில சொதப்பி இந்த தேவா வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஃபிலிமா போயிடுச்சு. தென் மும்பை போலீஸோட கம்பேர் பண்ணும்போது பெருசா ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஃபிலிமா இல்லை. பட் பிருத்விராஜோட கம்பேர் பண்ணும்போது ஷாஹித் கபூர் டிஃப்ரெண்டான ஒரு ஆக்டிங்கே கொடுத்துருக்காரு. அவரோட ஒரு வேற மாதிரியான ஒரு வேர்ஷன் கூட சொல்லலாம். அந்த மாதிரிலாம் அவர் நடிச்ச மனுஷன். பட் படம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா கிக் ஆகாம போயிடுச்சு. ஒரு ஒஸ்ட் ரீமேக்காகவும் அமைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது லவ் யாப்பா. ஸோ இப்போ தான் இந்த ரீமேக் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான லவ் டுடே படத்தோட ரீமேக் தான் இது. இந்த ஒரு படத்தில் நெப்போ கிட்ஸ்ன்னு சொல்லாமே ஜான்வி கபூரோட சிஸ்டர் அமீர் கானோட ரிலேஷன் நினைக்கிறேன் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க இந்த படத்தில். லவ் டுடே படத்தோட ஒரிஜினல் கண்டென்ட்டெல்லாம் இதில் இருக்குது. லிட்டரலி அந்த ஸ்டோரியெல்லாம் சேம் தான். பட் பிரதீப்போட ஆக்டிங் அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த ஒரு ஹீரோவால் பிச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா லவ் டுடேல நமக்கு வந்து சிரிக்கவும் ரசிக்கவும் வச்சதுன்னா யங்ஸ்டர்ஸோட கனெக்டிவ் அந்த பல்ஸை பிடிச்சி அடிச்சது தான். படத்தோட எடிட்டிங் கட்ஸ் கூட சொல்லலாம். கரெக்டாக அந்த மாமா குட்டி சீக்வன்ஸ் இது மாதிரியான பல விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பட் அது எதுவுமே உங்களால் ஃபன்னாக அந்த லெவலுக்கு இவங்களால் ரீச் பண்ண முடியல. கண்டென்ட் என்னமோ ஃபோனை மாற்றிக்கிறது தான். அது என்ன மாதிரி பண்ணுன்றதுல ஒரு விஷயம் இருக்குல்ல. ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்களா. அது மாதிரி இந்த லவ் டுடேவோட ப்ரெசன்டேஷனை உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியல. பிரதீப்பும் புது ஆக்டர் தான். பட் இருந்தாலும் அவரால் அந்த ஒரு ஸ்டன்னிங்கான மேட் பர்ஃபார்மன்ஸ் அந்த படம் ஃபுல்லாவே கேரி அவுட் பண்ண முடிஞ்சது. பட் இவரால் அந்த ஒரு பொட்டன்ஷியல் இல்லை. சோப்லாங்கி மாதிரி அப்படியே உருனே சுத்துறாரு இந்த ஒரு ஆக்டர். இவர்கிட்ட அந்த ஒரு ஆக்டிங் பொட்டன்ஷியல்ல சப்புன்னு இருக்குன்ற காரணத்தினால ஒரு ஒஸ்ட் ரீமேக்காக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்ததுல இந்த லவ் யாப்பா ஆயிருச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தென் இதை தாண்டி இந்த லிஸ்ட்டில் நான் மிஸ் பண்ண ஏதாவது ஒஸ்ட் ரீமேக் படங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறது வரையும் டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் A Square.